எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தவங்க நாகர்கள். நாகர்கள் யாருன்னா தமிழர்கள். கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமே நம்முடைய பண்பாடும் நாகரிகமும் சிறப்பா செழித்துதான் இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ள இலக்கியங்கள் அவ்வளவு சிறப்பா இருந்ததுங்க. இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம்னா அது நாலந்தா பல்கலைக்கழகம் தான். இன்னைக்கு இருக்கிற பீகார்ல இருந்திருக்க வேண்டிய நாலந்தா பல்கலைக்கழகம். அது என்ன, அதோட நிலைமை என்னாச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட வெளிநாடுல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கான மிகப்பெரிய கல்வி திட்டத்தை வச்சிருந்தது அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தான். தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சான்னு கேட்டா தெரியல. அந்த புகழ் வாய்ந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்த அந்த பீகார் இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? இது எப்படி இருக்கும்னு நான் சொன்னா உங்களுக்கு புரியுமா அப்படிங்கறது தெரியல. விஷுவல்ஸ் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும், அதையும் கவனிச்சுட்டே வாங்க. இந்த விஷுவல்ஸ் இப்ப இருக்கிற பீகாரை காட்டுதே அப்படின்னு பரிதாபப்படாதீங்க. பரிதாபப்பட்டோம்னா நம்ம எங்கேயோ ஜெயிச்சிருக்கோம்னு அர்த்தம். இப்ப நீங்க பாக்குற இந்த பீகார் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடும் இருந்துச்சு. இப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா சைக்கிள் ரிக்ஷா இருக்கா, கை ரிக்ஷால இருந்து சைக்கிள் ரிக்ஷாக்கு மாறி இப்ப ஆட்டோக்கு வந்தாலும் அங்க சைக்கிள் ரிக்ஷா இன்னுமே பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. தமிழ்நாடு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த சைக்கிள் ரிக்ஷாவை ஒழிச்சிட்டோங்க. குடிசை வீடுகள் பீகார்ல நீங்க எங்க திரும்பினாலும் பார்க்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா நகரங்கள்லயுமே குடிசை இல்லா வீடுகள்னு கொண்டு வந்துட்டோம். குடிசை மாற்று வாரியம்னு ஒரு அமைப்பே இருக்குதுங்க. அதை கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதாவது இப்ப இருக்கிற பீகார் மாதிரி இருந்த தமிழ்நாடு தான் இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சியை பெற்று இருக்குது. இதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், திமுகவின் ஆட்சி. அங்க இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை விட இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் 100 மடங்கு பெட்டரா இருக்கு. அங்க இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் தான். ஆனா நம்ம ஊர்ல அரசு போக்குவரத்து கழகம் இதை உருவாக்குனவரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அங்க ஸ்கூல்ஸ் எங்கெங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா நம்ம ஊர்ல ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு. பேருந்து போக்குவரத்து இல்லாத எல்லா மலை பிரதேசங்கள்லயும் கூட ஒரு அரசு பள்ளி இருக்கும். அங்க ஒரு அரசு ஆசிரியரும் இருப்பார். அங்க எங்கேயும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் இல்லைங்க. எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸும் சிட்டிஸ்ல மட்டும்தான் அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோயம்புத்தூர்ல இருக்க சின்ன தடாகத்துல இருக்க ஸ்கூல் தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்கிறதுலே பெருசு. ஆனைக்கட்டி போற வழியில ஆலமரத்து மேடுன்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்க 2 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அங்க எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்ல. இந்த இடங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் போய் சேர்ந்திருக்குல்ல, அதுக்கு காரணம் நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். வெறும் ஸ்கூல்ஸ பத்தி மட்டும் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல்ஸ் 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் நகரத்துக்குள்ள. கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு காரணமும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். இன்னைக்கு 2026ல பீகார் இருக்கிறத பாக்குறீங்கல்ல, கிட்டத்தட்ட 1970கள்ல இதேதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலைமையும். 67ல முதலா திமுக ஆட்சியை பிடிக்குது. அந்த 67ல இருந்து இன்னைக்கு வரையும் இங்க நடந்துட்டு இருக்கிறது திமுக ஆட்சி தான். ஆனா அதிகமா ஆண்டது அதிமுக. ஒருவேளை அந்த அதிமுக இடையில ஆளாம திமுகவே முற்றிலும் ஆண்டு இருந்தா இன்னைக்கு ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஈக்குவலா வளர்ந்திருப்போம். உடனே யாராவது வந்து திமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஊழல் ஆட்சியில தான் இந்தியாலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமா வந்து நிக்குது. சரி, நீங்க சொல்ற மாதிரியே திமுக ஊழல் பண்ணுச்சு அப்படின்னா அதோட ஆட்சி நடக்கிற இந்த தமிழ்நாடு முதல் மாநிலமா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. பீகார் மாதிரி தானே இருந்திருக்கணும். பீகார் மாதிரி தமிழ்நாடு இல்லாம தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சிங்கிறது தமிழ்நாட்டோட வளர்ச்சி மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட தென்னிந்தியாவுடைய வளர்ச்சியே தமிழ்நாடு தான் தீர்மானிச்சிருக்கு. நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடி கையில எடுத்த ஹிந்தி எதிர்ப்ப இன்னைக்குதான் கர்நாடகா கையில எடுத்திருக்கு. தமிழ்நாட்டோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கு பின்னாடியும் இருக்கிறது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். ஏன் கலைஞரை நான் இவ்வளவு தூரம் பெருமையா பேசுறேன் தெரியுமா? சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் இருக்காருலங்க, அவர் இந்தியால முதலா நடத்தின போராட்டம் எது தெரியுமா? 4 மாடுக குளிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குளத்து தண்ணிய மனுஷனா இருக்கிற நானும் தொடணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீர் இங்க
நீர் இந்தியாவுல மிகப்பெரிய அரசியல்ங்க. உயிருக்கு ஆதாரம் நீர் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம்ல. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த தமிழ்நாட்டுலதான் நீரை தொடவே கூடாதுன்னு சொன்ன கூட்டமும் இருந்திருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. நம்ம தமிழ்நாட்டிலயுமே 60 வருஷத்துக்கு முன்னாடி நீர் அரசியலா தான் இருந்திருக்கு. நீர் பைப்பு வழியா கொண்டு போனாங்கல்ல, அது முதலா தந்தை பெரியார் நகராட்சி தலைவரா இருந்த அந்த ஈரோட்ல தான். அதுக்கு கூட ஈரோட்ல நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. இது ஒடுக்கப்பட்ட மக்களின் ஏரியா வழியா வருது அப்படின்னு சொல்லி. இப்படி தீண்டாமையா இருந்த நீரை இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து சேர்த்தது நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இந்தியாவுக்கே வழிகாட்டியான தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு சொல்றோம்ல, நாங்க வளர்ந்துட்டோம்னு. அந்த வளர்ச்சிக்கு காரணம் சாலை வசதி. வட இந்தியால இருக்கிற எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போய் பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற கிராமப்புற சாலைகளை அங்க இருக்கிற சிட்டில கூட பார்க்க முடியாது. காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் திமுக ஆட்சி. இன்னைக்கு கல்வியில முதலிடம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட சொல்லிட்டு இருக்கோம்ல. மத்த மாநிலங்கள்லாம் கோவிலுக்கும் சாமிக்குமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டினுடைய நிதிய கல்விக்காக திருப்பினது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கிட்டத்தட்ட கலைஞருடைய ஆட்சி முடிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை மேம்பட்ட மாநிலமா உயர்த்தி வச்சிருந்தாரு. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய ஒன்றியத்தோட பொய் பிரச்சாரத்தால, அவங்களோட தொடர்ந்து அந்த பொய் பிரச்சாரத்தால, என்ன பொய் பிரச்சாரம்னு கேக்குறீங்களா? சர்க்காரிய கமிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. 234 பக்கம் அறிக்கை கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற யார்கிட்ட வேணாலும் இன்னைக்கு போய் கேளுங்க, சர்க்காரிய கமிஷன்னா என்னன்னு. சர்க்கரை எறும்பு தின்றுச்சு, சாக்க கரையான் தின்றுச்சு, விஞ்ஞான ரீதியான ஊழல், இதுதான் சர்க்காரிய கமிஷனோட அறிக்கை அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த 234 பக்க அறிக்கையில இந்த 3 வார்த்தை எங்க இருக்குன்னு யாரையாவது காட்ட சொல்லுங்க. இந்த 234 பக்க அறிக்கையில இல்லாத இந்த 3 வார்த்தைய யாரு பொதுமக்களை பேச வச்சது, பொது தளத்துல விட்டது. இதுக்கு பேருதான் பொய் பிரச்சாரம். இப்போ நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிய இந்த 5 வருஷம் நம்ம பார்த்துட்டோம். இந்த 5 வருஷத்துலயும் அவர் அதிகமா நிதி ஒதுக்குனது எந்த துறைக்கு தெரியுமா? கல்வித்துறைக்கு தாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள படிக்கிறதுக்கு கலைஞர் அவ்வளவு விஷயங்களையும் டெவலப் பண்ணி வச்சுட்டாரு. ஒரு மாணவன் கல்வி கூடத்துக்குள்ள வந்து ஆராய்ச்சி மாணவனா முடிச்சு போற வரைக்கும் அவனுக்கு கல்வி ஃப்ரீ தான். முத்தமிழறிஞர் கலைஞருடைய இந்த சாதனைய இன்னொருத்தங்கனால முறியடிச்சிட முடியுமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருந்தது. இந்தியா முழுக்க இத ஃபாலோ பண்றதுக்கே அவ்வளவு நாள் ஆகும். எப்பவுமே குட்டி 16 அடி பாயும் நம்ம சொல்லுவோம்ல. எஸ், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவுக்குள் மட்டும் இல்லைங்க, இந்தியாவையும் கடந்து உலக நாடுகள்ல நம்ம பிள்ளைங்க போய் படிக்கிறதுக்கான வசதி பண்ணி கொடுத்திருக்காரு. கலைஞர் கொடுத்த எல்லாமே இன்னமும் இருக்கு. ஸ்டாலின் கொடுத்தது இன்னும் அதிகமா இருக்கு. கலைஞர் கொடுத்ததுக்கு மேல ஸ்டாலின் கொடுத்ததுக்கு காரணம் தமிழ்நாடு மக்களாகிய நம்முடைய டெவலப்மெண்ட் தான். இவ்வளவு டெவலப் ஆன இந்த தமிழ்நாட்டை இப்ப வரையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இது சாராய ஆட்சின்னு. தமிழ்நாட்டுல வெங்காயம் சேல்ஸ் ஆகுது இல்லைங்க, அதை விட 4 மடங்கு கம்மியாதான் சாராயம் சேல்ஸ் ஆகுது. ஒரு வெங்காயமே சாராயத்தை விட அதிகமா தான் டர்ன் ஓவர் ஆகுது. இருந்தாலும் சாராயத்தை மட்டும் எடுத்து பேசுறதுக்கு காரணம் இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைங்கிறதுக்காக தான். தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் படிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வட மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்த இந்த திமுகவுக்கு நாம செஞ்ச துரோகம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இது நம்ம திமுகக்கு செஞ்ச துரோகம்னு சொல்ல முடியாது, நமக்கு நாமளே செஞ்சுக்கிட்ட துரோகம். ஒரு முறை கூட திமுகவுக்கு தொடர்ந்து 10 ஆண்டுகளை நம்ம கொடுக்கல. ஒருவேளை கொடுத்திருந்தா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். ஜெயலலிதா அம்மாவுடைய 10 ஆண்டு ஆட்சியே நம்ம பார்த்திருக்கோம். ஸ்டாலின் அவர்களுடைய 5 ஆண்டு ஆட்சியே சிறப்பா இருக்கு. மீண்டும் ஒரு முறை நாமளே நம்ம தலையில மண்ணள்ளி போட்டுக்க வேண்டாம். இந்த முறை கட்டாயமா திமுக கூட்டணிய வெற்றி பெற செய்தே ஆகணும். ஏன்னா வெளிநாடுகள் போய் நம்ம பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஸ்வகர்ம யோஜனாவை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா சீமான் சொல்றதுதான் நடக்கும். விஸ்வகர்ம யோஜனா கல்வி திட்டமும் சீமான் சொல்ற கல்வி திட்டமும் வேறு அல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த பிகில்ங்கிற அமைப்புல போய் சீமான் பேசினார்ல பாரதியார பத்தி, அந்த மேடையில
மாடு வளர்க்கறத பத்தியோ, ஆடு மேய்க்கிறத பத்தியோ, கோழி பிடிக்கிறத பத்தியோ, பணமரம் ஏறத பத்தியோ பேசியிருப்பானா? ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் படிக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம படிக்க கூடாது அப்படிங்கிறது தான் விஸ்வகர்மாவுடைய திட்டம். அதுதான் சீமானுடைய திட்டமும். நம்ம குழந்தைங்களோட கல்விக்கு வேண்டிதான் பேசணும். நம்ம கல்விக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தான் அடுத்த ஆட்சியிலையும் அமர்த்தணும். ஸோ ஒவ்வொருத்தங்களும் மறந்துடாதீங்க, ஓட்டு திமுக கூட்டணி. இது நம்ம ஃபியூச்சருக்காக, அடுத்த தலைமுறையோட கல்விக்காக. ஸோ கல்விக்காக பேசுவோம். ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். பேசுவோம், எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.